வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தர்மம் தான் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். ஓபிஎஸ் திடீரென ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தர்மம்தான் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். ஓபிஎஸ் கருத்து. அதாவது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒற்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அதே சமயம் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் ஓபி ரவீந்திரநாத் ஆகியோர் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருண்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விரிவான விசாரணை நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணை கடந்த 7ஆம் தேதி மீண்டும் நடைபெற்றது. இவ்வாறு அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று 12/2/2020 காலை 10 மணிக்கு தீர்ப்பு அளித்தனர். அதில் அக்கட்சியில் சின்னம் தொடர்பான விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுகிறது. எனவே இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். அதோடு தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என தீர்ப்பு அளித்துள்ளனர். இந்த தீர்ப்பு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிக்கின்ற உரிமை என்கிறது என்பதனை தேர்தல் ஆணையம் மூலமாகவே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது. அந்த மனதில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தர்மம்தான் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுவே ஓபிஎஸ்ஸிற்கு முதற்கட்ட வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுகவில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.